பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. தீராத கஷ்டம் இருக்கு. பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வே இல்லையா என்கிற அளவுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வராகி வழிபாடு செய்யுங்கள். அமாவாசை நாளில் மாலை இருள் சூழ்ந்த நேரத்தில் வராகி அம்மனை வழிபடுங்கள். எதிரிகளே இல்லாத ஏற்றமிகு வாழ்வு வராகி அன்னை தந்தருள்வாள். பூஜை அறையில் வராகி அம்மனை நினைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து கொள்ளுங்கள். வலது கையில் கொஞ்சம் கடுகை வைத்து இடது கையால் வலது கையை மூடிக்கொள்ளுங்கள். வலது கை இடது தொடையில் இருக்குமாறு வைத்து கொள்ளுங்கள். வராகி அம்மனை நினைத்து, வராகி தாயே, அறிந்தும் அறியாமலும் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். தொல்லை தரும் எதிரிகள் என்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். எந்த ஏவலும் என்னை என் குடும்பத்தையும் பாதிக்கக்கூடாது என்று வேண்டுங்கள். வேண்டுதல் முடிந்தவுடன் கடுகை எரியும் நெருப்பில் போடுங்கள். கடுகு வெடித்து சிதறுவது போல உங்களை சூழ்ந்த துன்பங்கள் வெடித்து சிதறும். எதிர்மறையான ஆற்றல் உங்களை விட்டு விலகும். ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கும். வராகியை நம்பி இதனை செய்து பாருங்கள். வாழ்வில் ஏற்றத்தை காணலாம். ஓம் வராகி தாயே போற்றி. ஓம்